தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் உதயா சிவேன். இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது சின்ன பிள்ளைகளுக்கு சரியான விருப்பமாக இருக்கும். என் பெரியாக்களுக்கு கூட விருப்பம் தான். நான் சின்ன பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடுவேன். கண்டுபிடிச்சிட்டிங்களா? பிட்சா. வெஸ்டர்ன் சாப்பாடான பிட்சா எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எப்படி ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம்னு. சரியா? வாங்க என்னென்ன தேவையான பொருட்கள் என்று பார்ப்போம். முதல்ல ஈஸ்ட்டை புளிக்க விடணும். 1 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுக்கிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் சுகர். இந்த ரெண்டுக்கும் ஒரு 20 ml வார்ம் வாட்டர் விடுறேன். விட்டுட்டு கரைச்சி விடுறோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வரும். பொங்கி வந்த பிறகுதான் மாவுக்குள்ளே போட்டு பிணையணும். அப்போ இவரை விடணும் கொஞ்சம் நேரம், ஒரு 10 to 15 minutes. சரி, இது அப்படியே பொங்கட்டும். இனி என்னென்ன தேவையான அடுத்த பொருட்கள் என்று பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நல்லா புளிச்சு வந்துட்டுது. இப்போ தேவையான மாவை பார்ப்போம். இதில் 420 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை இப்போ நாங்கள் இந்த கண்டெய்னருக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு, உப்பு போட்டாச்சு. நடுவில் ஒரு குழி மாதிரி விட்டுட்டு இதுக்குள்ள இப்போ இந்த ஈஸ்ட்டை போடுவோம். ஈஸ்ட்டை போட்டுட்டு தண்ணி 300 ml எடுக்கணும். அதுக்கு நாங்கள் ஈஸ்ட்டுக்கு 20 விட்டுட்டோம். அப்போ இதில் 280 ml தண்ணி வார்ம் வாட்டராக எடுத்து வச்சுக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை விட்டு கலக்கலாம். இப்போ கையை பாவிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அருகில் இருக்கிற எல்லாமே சரி வந்துட்டு அந்த அவ்வளவு தண்ணி நாங்கள் பாவிச்ச அவ்வளோ தண்ணியே விட்டு குழைச்சிட்டோம். அவ்வளோதான், மேலதிகமாக போடவே இல்லை. ரைட், இப்போ இப்படி வந்துட்டு பாருங்க, கரையிலெல்லாம் ஒட்டே இல்லை. இப்போ நாங்கள் இந்த மாவை வெளியில் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் நீட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒர்க் சர்ஃபேஸ் பார்ப்போம். இதில் கொஞ்சம் மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் மாவை போட்டுட்டு பிணைய போறீங்க. மாற்ற வேண்டாம், கொஞ்சம் டஸ்ட் பண்ணுங்க. இப்படி ஒரு 5 to 10 minutes கொஞ்ச நேரம் பிணைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா வருமா. எல்லாம் இப்படி பிணைஞ்ச பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக எல்லாம் குழப்பட்டுட்டுது. இதை நாங்கள் இப்படி ஒரு பந்து மாதிரி பின்பக்கம் அப்படி கொண்டு போகணும்.
பாருங்க இப்படி வரணும். இதை அப்படியே வச்சுட்டு நான் இப்போ இந்த கண்டெய்னரில் கொஞ்சம் ஆயில் விட போகிறேன். ஆயிலை போட்டுட்டு இப்போ இந்த மாவுலையும் அதே ஆயிலை தடவி விட போகிறேன். தடவிட்டு அப்படியே வைக்கிறேன். வச்சுட்டு கிளிங் ஃபில்மால் கவர் பண்ணி விட போகிறேன். இப்போ மாவு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே குழைச்சிருப்பேன். குழைச்சிட்டு இப்போ ஆயில் பூசின அந்த கண்டெய்னரில் அதை போட்டுட்டு கவர் பண்ணி விட்டுருக்கேன் கிளிங் ஃபில்மால். இது இனி அப்படியே டபுள் த சைஸ் பொங்கி வரும் வரைக்கும் நாங்கள் விடணும். வார்ம் பிளேஸில் விட்டிங்கன்னா சரி. இந்த வெதர் நல்லா இருக்கிறதால நான் அப்படியே இந்த இடத்துலையே விட போகிறேன். பிறகு இது பொங்கி வந்தப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முதல் நாங்கள் பிட்சாவுக்கு சோஸ் செய்யணும். சோஸுக்கு தேவையான சாமான்களை பார்ப்போம். இப்போ நான் மா குழைச்சி வச்சது 2 12 இன்ச் ட்ரே, பிட்சா ட்ரேக்கு 2 பிட்சா செய்கிற மாதிரி 12 இன்ச் ட்ரே 2 பிட்சா. இப்போ அதுக்கு எனக்கு தேவையான சாஸுக்கு தேவையான பொருள் 1 சாப் டொமேட்டோ டின். தப்பித்தவரை உங்கள்ட்ட சாப் டொமேட்டோ இல்லைன்னு சொன்னால் ஒரு 3 தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக வெட்டி போட்டு நீங்கள் இதுக்கு பதிலாக பாவிக்கலாம். இது ஒரு அணியனை நான் சாப் பண்ணி வச்சுக்கேன். சரியான குருணியாக சாப் பண்ணுங்க. இது 4 பல்லு கார்லிக் சாப் பண்ணி வச்சுக்கேன். இது சால்ட் உங்களோட டேஸ்ட்டுக்கு. இது ஒரிகானோ ஹர்ப். இது கடைசியாக சோஸ் முடிஞ்சோன்னு போடுறதுக்கு அந்த ஃப்ளேவருக்கு மெட்ட தேவையான அளவு ஆயில். இப்போ நாங்கள் என்னென்ன இந்த சாஸ் செய்கிறத நான் காட்டுறேன், வாங்க பார்ப்போம். சட்டி வச்சாச்சு, அடுப்பே போட்டாச்சு. கொஞ்சம் சூடாகட்டும் சட்டி. இப்போ சோஸ் செய்கிறதுக்கு தேவையான ஆயிலை நாங்கள் விட போகிறோம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கொதிச்ச உடனே இந்த சாப் பண்ணி வச்சுக்க அனியனை போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அனியன் கொஞ்சம் வதங்கணும். அதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட் இப்போ போட போகிறோம். அனியனுக்கு தேவையானது மட்டும், பிறகு சோஸுக்கு கொஞ்சம் போடுவோம். இது முதலே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அனியனுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டிங்கன்னா குயிக்காக வதங்குறதுக்கு பிரயோசனமாக இருக்கும். சரி, கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின பிறகு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, கொஞ்சம் வதங்கிட்டது. இந்த டைம் அந்த கார்லிக்கையும் போடுவோம். கார்லிக்கோட எனக்கு அந்த ஃப்ளேவர் நல்ல விருப்பம். அதை விட உடம்புக்கும் இந்த கேஸ் ப்ராப்ளம் இருந்தால் எல்லாம் நல்லமென்று சொல்லியே மூஞ்சி தொட்டு நாங்கள் ஆல்வேஸ் கார்லிக் எங்களோட சமையல்ல இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் சாப் டொமேட்டோ உடைச்சி வச்சுக்கிட்டேன், அதையும் விடுவோம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஏற்றி வைங்க. இதுக்கு தேவையான சால்ட்டை கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே இனி கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக வரும் வரைக்கும் நாங்கள் வதங்க விட போகிறோம். இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் சுகர், பாருங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் கூட இல்லை, கொஞ்சம் சுகர் போடுறேன். என்னன்னு சொன்னால் அந்த தக்காளியில் ஒரு அசிடிட்டி ஒன்று இருக்குது, அந்த தன்மை, அதை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு. இனி நாங்கள் நல்லா இது திக்காக வரும் வரைக்கும் அடுப்பில் விட்டு எடுப்போம்.
இந்த அளவு பதம் ஓகே. இப்போ உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் அடுப்பு நிப்பாட்டி போட்டு இதால் ஒரு மெல்லமாக பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம். இல்லாட்டி நார்மல் பிளெண்டர்லையும் நீங்கள் ஆற வச்சுட்டு அதில் போட்டு அடித்து திக் பேஸ்ட் ஆக்கிவிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேஸ்ட்டாக அடிச்சுட்டேன். நான் ஆகலும் பேஸ்ட்டாக அடிக்க விரும்பல, எனக்கு இந்த சங்கி விருப்பம், அதால் இந்த பதத்தில் அடிச்சிருக்கேன். இல்லை உங்களுக்கு சரியான பேஸ்ட்டாக வேணுமென்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்குள்ளே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக வரணுமென்னு சொன்னால் நீங்கள் க்ரஷ் சில்லிஸ் போடலாம். இப்போ நான் ஒரிகானோ அதில் கொஞ்சம் போட போகிறேன். ரைட், தட்ஸ் எனஃப். ரைட், இப்போ சோஸ் ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் எப்படி பிட்சாவுக்கு அரேஞ்ச் பண்ணுறன்றதை செய்து காட்டுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க 2 மணித்தியாலம் வச்சுருந்து நாங்கள் அப்படியே வச்சுருக்க பாருங்க டபுள் த சைஸ் வந்துட்டு. இந்த டைம் திருப்பி நான் இந்த மாவு எடுத்து, நான் முதலே சொன்னேன் நான் 2 பீட்சா செய்ய போகிறேன்னு சொல்லி. இப்போ இதை வெளியில் எடுப்போம், மெல்ல மெல்ல மாமத்தி. இந்த பாருங்க அந்த எண்ணெயும் பூசினபடியாக வடிவாக ஒட்டாமைக்கு அந்த மாதிரி வருது. ரைட், இப்போ இந்த டேபிளில் வச்சு தான் செய்ய போகிறேன் ஒர்க் டாப்பில். ஸோ மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு மெல்லமாக எடுத்துட்டு இப்போ இவரை ஹாஃபாக வெட்டி எடுக்க போகிறேன். இப்போ ஒன்று செய்கிறத காட்டுறேன், மெட்டதும் அதே மாதிரி தான் நீங்கள் செய்துட்டு எடுக்கணும். இப்போ இதை அப்படியே வச்சுக்கொண்டு அந்த புத்தக கவர் மடிக்கிற மாதிரி ஒரு 8 தரம் இப்படி மடிக்க போகிறீங்க. இந்த சைடு மடிக்கிறீங்க, அப்புறம் திருப்பி வச்சு இப்படி மடிக்கிறீங்க. இப்படி 8 தரம் திருப்பி திருப்பி செய்யணும். இப்போ இது 3வது மெட்ட சைடு மாற்றிட்டு 4 5 6 8 பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அந்த ஒரு பக்கமாக தான் உள்ளுக்குள்ளே விடுறேன். சரி, இப்போ நான் 8 தரம் மடிச்சிட்டேன். இப்போ திருப்பியும் அப்போது செய்த மாதிரி இப்படி போல் ஆக்கிட்டு இப்போ ஒரு டிஷ்ஷுக்குள்ளே எண்ணெய் பூசி வச்சுக்க நான் அதுக்குள்ளே வச்சிட போகிறோம். வச்சுட்டு க்ளீன் ஃபில்மால் திருப்பியும் நான் மூடி விட போகிறேன். இப்போ க்ளீன் ஃபில்மால் மூடிட்டேன். இதை ஒரு 1 hour நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுக்க போகிறேன். அதே மாதிரி மெட்டதையும் நான் செய்ய போகிறேன். பிறகு எல்லாம் 1 hourக்கு பிறகு உங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரி வருதுண்டு. இப்போ ஃப்ரிட்ஜால் மாவு எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த மாவை என்னென்னு இந்த பேஸ் செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல வெட் டாப்பில் கொஞ்சம் மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம். அப்படியே இந்த மாவு எடுப்போம். அந்த மாதிரி வருது. ரைட், இப்போ எப்படி பேஸ்ட் செய்ய போகிறேன்னு சொல்லி காட்ட போகிறேன்.
இது பாருங்க எல்லாம் ஈவனாக அமர்த்தி எல்லாம் எடுத்துட்டேன். எட்ஜில் மட்டும் கொஞ்சம் மாய் இருக்கிற மாதிரி செய்யுங்க. ஒரு எட்ஜ் நிற்கிற மாதிரி. இதே மாதிரி மெட்டதையும் செய்துட்டு பிறகு மிரக்கறிகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்க காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் பேஸை ட்ரேயில் வடிவாக வச்சாச்சு. இப்போ முள்ளுக்கரண்டியால் மெல்லமாக இறுக்கி குத்த வேணாம், கொஞ்சம் குத்தி விடுங்க. ரெண்டுக்கும் கூட எட்ஜஸ், இந்த எட்ஜஸில் கொஞ்சம் கூடவா வச்சுருப்போம். ரைட். இப்போ முதலாவது சோஸ் போட போகிறேன். சோஸ் எப்படி செய்தோம்னு சொல்லி அப்போ தான் காட்டி தந்தது. இந்த சோஸை கொஞ்சம் போடுவோம். ஆகலும் விளிம்பு வரைக்கும் கொண்டு போகாதீங்கோ. இப்போ டாப்பிங்ஸ், தேவையான டாப்பிங்ஸை பார்ப்போம். சீஸ் 150 கிராம். இது ஒரு ஹாஃப் க்ரீன் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கு. ஹாஃப் ரெட் பேப்பர் கட் பண்ணினது. 2 ஸ்மால் ஆனியன் ஷாலட்ஸ், அது ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கு. இது ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி. இது ரிகோட்டா சீஸ் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கு. இது பைனாப்பிள் சங்கா, ஸ்மால் சங்கா கட் பண்ணியிருக்கு. இது ஆலிவ்ஸ், ரெடிமேடாக இங்கே இருக்கும் ஆயிலுக்குள்ளே வர்ற ஆலிவ்ஸ், அதையும் கட் பண்ணியிருக்கு. அதை விட பெப்பர், சால்ட் அண்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ண லிட்டில் பிட் ஆயில், இவ்வளவு தான் டாப்பிங்ஸுக்கு தேவை. இனி நாங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். சரி, இப்போ சீஸை தவிர மிச்ச எல்லா டாப்பிங்ஸும் போட்டுட்டேன். இப்போ பெப்பர் உங்களோட டேஸ்ட்டுக்கு போடலாம். உங்களுக்கு கொஞ்சம் உரைப்பாக வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் போடலாம், இல்லாட்டி ஒரு அளவாறு ஜஸ்ட். அதோட சால்ட் கணக்க தேவையில்லை. இந்த இதுக்கு மேலே நாங்கள் சீஸ் போட போகிறோம். இந்த சோஸும் போட்டுட்டு கொஞ்சம் சீஸ் போட்டிருப்பேன். இப்போ வந்து மேலே கொஞ்சம் கூடவா போட போகிறோம். இந்த எஜ்ஜுக்கு ஆகலும் போகாமல் பார்த்துக்கொள்ளுங்க. என்னென்னா பிறகு அவனுக்குள்ளே வைக்க எல்லாம் வலிஞ்சு அப்படி எல்லாம் வந்துடும். ஸோ சென்டர்லேயே கூடுதலாக போட்டிங்கன்னா சரி. எஜ்ஜில் ஒரு கொஞ்சம் இடைவெளியை விடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறது, நாட் டூ மச், ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி. ரெடி. இப்போ அவனுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆயிட்டுது. வாங்க இப்போ அவனுக்குள்ளே வைக்கிறத காட்டுறேன். இப்போ அவனுக்குள்ளே போக ரெடி ஆயிட்டுது. 2 ட்ரே. இப்போ அவனும் ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக இருக்குது. 180 டிகிரி சென்டிகிரேட் ஓ 350 டிகிரி ஃபெரனைட் 30 மினிட்ஸ் வைக்க போகிறேன். பிறகு ஒருக்கா திறந்து அந்த மேல் டாப்பில் வைக்கிறத மாற்றி ஒருக்கா வைப்பேன். எனது 10 மினிட்ஸ். அப்போ டோட்டல் 40 மினிட்ஸ் வைக்கணும். ஆனால் அந்த டாப்பில் இருக்கிறத மாற்றி நான் வைப்பேன்.
பாருங்க என்ன வடிவா பொங்கி வருதுண்டு. இப்ப அவனால இறக்கிட்டேன். பாருங்க இவ்வளவு இதை வீட்லேயே செய்யலாம். பிட்சா கடையில் எல்லாம் வாங்க தேவையில்லை, வீட்லேயே சாமான் இருந்தால் நீங்களே செய்திடலாம். பார்த்திக்கிட்ட பிட்சா எல்லாம் நல்ல வடிவாக வந்துட்டுது. பாருங்கள் எல்லாம் வடிவாக வந்துச்சு, நல்லா இருக்குது. அப்போ வீட்லேயே நாங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிட்சா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமர்த்துங்கோ. அப்போ உங்களுக்கு ஃப்யூச்சர் அப்லோட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். Thank you.